வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43ஆக உயர்வு. சேலம் அரசு மருத்துவமனையில் மேலும் 15 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். ஒரே இடத்தில் 21 உடல்கள் தகனம். விஷ சாராயம் குடித்து உயிரிழந்த 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம். 7 பேரின் உடல்கள் புதைப்பு. ₹50 ஒரு பாக்கெட் விஷ சாராயம் வாங்கி உயிருக்கு போராடும் நபர்கள். முதலில் பார்வை பறிபோய் பின்னர் கை கால்கள் செயலிழந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தகவல். கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு தேவைப்படும் அவசர கால மருந்துகளை தேவைப்பட்டால் தனியார் மருத்துவமனைகளில் வாங்க தமிழக அரசு உத்தரவு. அவசர கால மருந்துகள் அனைத்தும் கையிருப்பில் உள்ளதாகவும் மருத்துவத்துறை விளக்கம். விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ₹10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ₹50,000 நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ₹10 லட்சம் நிவாரணம். நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறிய அமைச்சர் உதயநிதி. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நிவாரண நிதி வழங்குவது போல ஒரு சமூக சீர்கேடு வேறு எதுவும் இல்லை. எல்லாமே கேவலமான அரசியல் என அமீர் பேச்சு. கள்ளச்சாராயம் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும். யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. ஓராண்டுகள் முடிவதற்குள் இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது. காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும். அந்தந்த காவல் நிலையங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். உதயநிதியை அனுப்புவதை விட்டுவிட்டு முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு வர வேண்டும். அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும். 1000 டாஸ்மாகை மூட வேண்டும் என அண்ணாமலை வேண்டுகோள். உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பன இங்கேயும் குடும்ப அரசியல், இங்கேயும் நெப்பாட்டிசம், இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் எதிரே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோஹிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா, இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து 1000 டாஸ்மாக் கடைகளுடைய மூடல், புரோஹிபிஷன் பாலிசி, புது பாலிசியை கொண்டு வரணும். மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும். விஷ சாராய சம்பவத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடும் கண்டனம். விஷ சாராய சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள், காவல்துறையினர் மீது முதலமைச்சர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு தினம். கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் எவரோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம். திமுக அரசினுடைய, ஸ்டாலின் அரசினுடைய கையாளாகத்தனத்தை இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கள்ளச்சாராயத்தால், விஷ சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அங்கே ட்ரீட்மெண்ட்டில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் திமுக அரசினுடைய போலி திராவிட மாடல். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்த உடனே மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள், அது போதாமல் இப்போ இந்த கள்ளச்சாராய சாவு. இதுக்கு ஒரே
தீர்வு மதுவிலக்கு கொண்டு வரணும். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம். ஆளும் கட்சியினரின் தொடர்பு காரணமாக விசாரணை முறையாக நடக்காது என்பதால் சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து அதிமுக ஜூன் 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நான் இரவில் தூங்கி காலையில் கண்மணிக்கின்ற பொழுது எங்கள் கட்சி நிர்வாகிகளால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்று அவரே சொல்லியிருந்தார் பொதுக்குழு. அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டு இல்லை. அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. இன்றைக்கு மக்களை இன்றைக்கு மாற்றி வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் உயிர் பதவி இருக்கின்றனர். ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு நாளையும் ராஜினாமா செய்யும். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விஷ சாராய மரணங்களுக்கு அதிகாரிகள் மட்டும் பலியாடுகளா? ஆட்சியாளர்களுக்கும் என்ன தண்டனை என சீமான் கேள்வி. இது விபத்தோ தற்செயலான உயிரிழப்புகளோ அல்ல, அரசின் அலட்சியத்தால் நிகழ்த்தப்பட்ட பச்சை படுகொலை எனவும் கண்டனம். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. இந்த சம்பவத்திற்கு கள்ளச்சாராய வியாபாரிகள் கொடுத்த ஆதரவுதான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. அதிகாரிகளை மாற்றுவதால் எதுவும் நடக்காது. திமுக அரசின் ஆட்சி காலம் முடிய சமூக விரோத செயல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என சசிகலா குற்றச்சாட்டு. போதையில்லா தமிழகம் என்ற திமுகவின் கோஷம் என்னவானது என பிரேமலதா கேள்வி. தேர்தல் அரசியலில் மட்டுமே ஆளும் கட்சி ஆர்வம் காட்டுவதாகவும் விமர்சனம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆறுதல். தமிழக அரசு ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாராய போதைப் பொருள் விற்பனை சாகு நடப்பதை தடுக்கணும்னா இதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். சம்பந்தப்பட்ட அத்துணை பேரையும் கைது பண்ணி குற்றவாளிக்குள்ள அரசாங்கம் நிறுத்தணும் என்பதை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்கிற மாதிரி பிரச்சனை பார்க்கறது இல்லை. கிட்டத்தட்ட இது எல்லாரு காலத்திலேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அநேகமா எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்குது, கலைஞர் காலத்தில் நடந்திருக்குது, ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்குது, எடப்பாடி காலத்தில் நடந்திருக்குது, இப்பயும் நடக்குது. ஏதோ இதை ஒரு அரசியல் பிரச்சனைங்கிற மாதிரி மட்டும் நாங்கள் பார்க்கல. என்ன ஆட்சி மாறினாலும் கள்ளச்சாராயம் மட்டும் மாறாத நிலைதான் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. யாராக இருந்தாலும் எம்எல்ஏக்களாகவே இருந்தாலும் தவறு செய்திருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். கள்ளக்குறிச்சியில் அமைச்சர் ஏவாவேலு பேட்டி. யாரா இருந்தாலும் சரி, கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் ஒன்று தான். யார் தவறு செய்திருந்தாலும் அது இந்த சிபிசிஐடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேலே கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலம் இருக்கிற அதிகாரி, காவல்துறை அதிகாரியை பார்த்து, மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கடிதம் கொடுக்கறதுக்கு அதை நிவாரணம் கேட்பதில் ஒரு உரிமை உண்டு மக்கள் பிரதி என்கிற காரணத்தினால். அதுமாரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம். அந்த குற்றங்களை கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். விஷ சாராயம் குடித்ததால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லிய தாவேக தலைவர் விஜய்.
கள்ளசாராய விவகாரத்தை மற்ற நடிகர்கள் கண்டுகொள்ளவில்லை என ஜெயக்குமார் கண்டனம். விஜயை தவிர மற்ற நடிகர்கள் யாரை கண்டுக்கு அஞ்சுகிறார்கள் என்றும் கேள்வி. கள்ளசாராய விவகாரத்திற்கு காரணமான ஒருவர் கூட விடுபடாத அளவிற்கு நீதியின் முன் நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் விஷால் வேண்டுகோள். வேலூரில் பாறை இடுக்கில் பதுக்கிய பேரல்கள் லிட்டராக அழிக்கப்பட்ட கள்ளச்சாராயம். ஒரே நாளில் அதிரடியாக களமிறங்கிய காவல்துறையினர். மக்களவை தற்காலிக சபாநாயகர் நியமனம். மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக பாஜகவின் பத்ருஹரி மக்தாப்பை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. எம்பிக்கள் பதவி ஏற்ற பிறகு மக்களவையின் புதிய சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. மதுவிலக்கு பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் எஸ்பி செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணிடம் கூடுதலாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஒப்படைப்பு. மோசடி வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு சொந்த பிணையில் ஜாமீன். கள்ளச்சாராய ஒழிப்பில் கவனம் செலுத்தாததால் உயிர் பலி எனவும் சவுக்கு சங்கர் கோஷம். காவல்துறை பொய்வழக்கு போடுவதில் செலுத்தும் கவனத்தை கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் செலுத்தினால் 33 உயிர்கள் பழிவாங்குவதற்கு மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது. காவல்துறை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாளகத்தனத்தினால் இதுவரை 55 பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகியிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி பாஜகவினர் தொடர் போராட்டம். எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பெங்களூருவில் சைக்கிள் பேரணி. வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை தமிழக பதிவெண் கொண்ட பேருந்துகளாக மாற்றுவதற்கான கால அவகாசம் கடந்த ஜூன் 18ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் கர்நாடகாவிலிருந்து ஓசூர் வழியாக வந்த நாகாலாந்து புதுச்சேரி பதிவெண் கொண்ட 4 பேருந்துகள் பறிமுதல். போபாலிலிருந்து ஆக்ராவிற்கு சென்ற வந்தே பாரத் ரயிலில் பரிமாறப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்து கிடந்ததாக குற்றச்சாட்டு. உணவு விநியோகித்தவருக்கு அபராதம் விதித்து பயணியிடம் மன்னிப்பு கோரிய ரயில்வே நிர்வாகம். ஹஜ் புனித யாத்திரைக்காக மெக்கா சென்றவர்களில் 68 இந்தியர்கள் உட்பட 645 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான போட்டி. ஆப்கானிஸ்தான் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.